2 மாடுங்க வந்து. ஆமாம் 2 மாடு கொடுத்தாச்சிங்கன்னா 10 மாடு இப்போ லைஃப் ஸ்டாக் இருக்குங்க. 10 மாடு இருக்குங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா. 10 மாட்டே பார்த்துடலாங்க. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த வாரம் மாடுங்க எந்த கரையிலேருந்து எந்த கரை வரைக்கும் இருக்குண்ணா? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் கறவையில் மாடு இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சென மாடு இருக்குங்க, கண்ணு மாடு இருக்குது. எல்லாமே ஹெவி சைஸ் மாடுங்க. சரிங்க. ஜெர்சி இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி கிராஸ் இருக்குது. சரிங்கண்ணா. பார்த்துடலாங்க. சரிங்கண்ணா. நம்ம பக்கத்தில் நிற்கிற அப்படியே அந்த மாட்டிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிருங்களா? பார்த்துடலாண்ணா. சரிங்கண்ணா. மாடை பற்றி சொல்லுங்கள், என்ன ப்ரீடு? ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா சரிங்க ஜெர்சிங்கண்ணா. ஜெர்சியில் கிளிக்கொம்பு டைப்பு. மாடு வந்து 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. 2 நீத்து. ஆமாங்க. கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்கு. இன்னும் மாடு ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்ணு போடுங்க. இதெல்லாம் இன்னும் மடி வைக்கணும். நல்ல காம்பு ஒரு நல்லா அடிக்க ஒரு காம்பு இருக்குங்க. மாடு நல்லா ஹெவி சைஸ் ரட்டமுதுகு மாடுங்க. சரிங்க சரிங்க. சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறீங்க கூப்பிடுங்கன்னா சரிங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மடியம்சத்தை காட்டுறதுக்கு வாழத்துக்கு முதல்ல ஓட்டுட்டு தான் நல்லா காமிக்கிறாரு. கண்டிப்பா. ஆமா. சரிங்களா? சரிங்களா. மாடு வந்துட்டு ஒரு செவல சட்டையில. சரிங்க. ஜெர்சிலேயே செவல சட்டை. சரிங்க. இப்போ மாடு நல்ல கொம்பு டைப்பு. மடி செட்டு நல்ல மடி செட்டு. குணமெல்லாம் நல்ல குணங்கண்ணா. குணமெல்லாம் நம்ம யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆண்களும் கலந்துக்கலாம், பெண்களும் கலந்துக்கலாம், யார் வேணாலும் கலந்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ இந்த மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்தது பார்த்தலாங்க. சரிங்க. நான் இந்த மாடை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ கண்ணின்ற ஸ்டேஜில் தான் இந்த மாடு இருக்குங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. இந்த மாடு இப்போ ஈத்து எடுத்துருக்குங்க. சரிங்க. தட்டு உடஞ்சிக்கிங்களா? ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நீத்துங்க மாடு. இது வந்து ஒரு செம்பூத்து காரிம்பாங்க. செம்பூத்து காரி மாடு வந்து கடை முளப்புங்க. மாடு வந்து ஒரு கொம்பு டைப் மாடுங்க, கிளிக்கொம்பு டைப்பு. சரிங்கண்ணா. மாடு நல்லா மடிச்சிட்டு நல்லா காம்பு ஒரு மிஷின் கறவை, கை கறவை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாடு வந்து ஈத்து எடுத்துருச்சுங்க. ஆனா காம்பு பெருசா இருக்கு, சாஃப்டா இருக்குமா இல்ல ஹார்டா? சாஃப்ட் காம்புங்கண்ணா. காம்பு வந்து ரோஸ் காம்புல சாஃப்ட் காம்பு. சரிங்கண்ணா. ஸோ இந்த மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்கண்ணா, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. மாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு ஏனிக்குங்க. சரிங்க. இது எத்தனை லிட்டர் பால் கெப்பாசிட்டி? ஆனால் இந்த மாடு ஒரு 18 to 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. 20 லிட்டரே. ஆமாம். மடி ஃபுல்லாக நரம்பு இருக்கும் மாட்டுக்கு. நல்லா ஹெவி சைஸ் மாடு. மாடு சின்ன மாடு இல்லைங்க. நல்ல மாடு ஹெவி சைஸ் மாடு, ரட்டமுதுகு மாடு. நல்ல மடி அமைப்பு, நல்ல காம்பு ஒரு சைஸ் அடி, எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். மடி ஃபுல்லாக நரம்பு தடை தானே? ஆமாண்ணா. ஃபுல் நரம்பு. எங்கே பார்த்தாலும் ஒரே நரம்பாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? நல்லா ஃபுல்லாக நரம்பு. கறவைக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, வீட்டு யூஸ்க்கு யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்படியே அடுத்த மாடு பார்த்துக்கலாம்ண்ணா. இது என்ன பிரீடு மாடுங்கண்ணா? அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு செவல சட்டையும்பேன். செவல சட்டை. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்துங்கன்னா 6 பல்லுலேருந்து கடை முளப்பு. இந்த கண்ணு போகிறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. இப்போ தான் மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இதெல்லாம் ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்ணு போடும். நல்ல குணங்கண்ணா. மாடு தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இல்லை. மாடு ரட்டமுதுகு மாடு, சுழி சுத்தமான மாடு. ஸோ இந்த மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்கன்னா இன்னொரு 15 நாள் நம்ம கொண்டு போய் நம்மளுடைய ஃபார்மில் வச்சிருந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் மாடு கண்ணு போடுச்சுன்னா நம்ம சொன்ன கறவை அசால்ட்டாக அடிக்கும். கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 17-18 லிட்டர் அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. அண்ணா இந்த மாடை பற்றி எப்படி சொல்லுவாங்கண்ணா? அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரிங்க. செம்பூத்துக்காரி. ஆமாம். மடியில் மட்டும் வெள்ளை. சரிங்களா? மாடு வந்து 6 பல்லு 2ஆம் நீத்து. சரிங்கண்ணா. இப்போ கண்ணு போட்டால் 2வது கண்ணுங்க. கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடுங்க. 18 கறக்கும். ஆமாம். நல்ல காம்பு ஒரு மாடு, நல்ல வெயிட்டு, நல்லா நீரான மாதிரி நல்ல வெயிட் மாடு. நல்லா இன்னும் இதெல்லாம் ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்டு போடும். நல்ல காம்பு ஒரு ரோஸ் காம்பு, நல்ல காம்பு. ஸோ மாடு வந்து தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது. சுழி சுத்தமான மாடு. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுறவங்களை கூப்பிடுங்கன்னா எடுத்துக்கலாங்க. சரிங்க. ஆனால் இந்த வாரம் நம்ம பண்ணையில் கண்ணு மாடுனா இந்த மாடு தானுங்களாட்டுக்கு? ஆமாண்ணா. கண்ணு மாட்டில் நல்ல ஹெவி சைஸு. சரிங்க. நல்ல பிளாக் கலரில் ஹெவி சைஸ் மாடு. மாடு வந்து 3ஆம் நீத்து கடை முளப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து கண்ணு போட்டு 6 நாள் ஆகுதுங்க. கண்ணு வந்து பொட்டை கண்ணு போட்டிருக்கு. சரிங்க. கண்ணு வந்து காரி கண்ணுங்க. கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 லிட்டர் கறந்துட்டு இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு கண்ணு போட்டு 6 நாள் ஆச்சு. மாடு ஒரு 10-15 நாள் நல்லா தீனி எல்லாம் வைக்கும்போது அசால்ட்டாக நேரம் 10 அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடுங்க. ஆமாம். நல்ல ஹெவி சைஸ் மாட்டை பார்த்தாவே தெரியும். நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா. நல்ல ஆமாம். நல்ல கிளிக்கும்பு டைப்பு, நல்ல குழி மூஞ்சுங்கண்ணா. மாடு நல்ல மாடு. ஸோ மாட்டில் நல்ல மாடு. ஸோ இந்த மாடு தேவைப்படுறவங்களை கூப்பிடுங்க. நல்ல குணமானத்தில் தங்கமான மாடுங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்கன்னா எடுத்துக்கலாம். போன உடனே கறவைக்கு வேணும் அப்படிங்கிறீங்க, தாராளமாக கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சீம்பால் முறிஞ்சு நல்லா முடிஞ்சு நல்ல பால். நம்ம போனால் சொசைட்டி பால் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்த உடனே நாளை காலில இருந்தே வருமானம் தான் அந்த மாடு. ஆமாம். தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க. ஏன்னா 2 முதலே கண்ணு கிடையாது. கண்ணு மாடு நல்ல மாடு.
ஸோ ஒரு பாலும் கண்ணுக்குட்டிக்கு விட்டா அதுக்கு ஒரு முதலாய்க்கும். ஸோ இது ஒரு நாளைக்கு நல்லா பணமாய்க்கும். நல்லா வெயிட்டுங்கண்ணா, மாடு பார்த்தாவே தெரியும், நல்லா நீரான மாதிரி மாடு. தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்லா காம்போ பெரும் பெருப்பீரா தான் வருங்களா? நல்ல பெருங்க. சரிங்களா? சரிங்கண்ணா. அப்படியே அடுத்த மாடு போயிருங்களா? பார்த்துலாங்க. ஆனா இந்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணா. நல்ல ஒரு முகத்தடையில மாடு அமைஞ்சிருக்கு, கிளிக்கொம்பு டைப்ல. ஆமாண்ணா, இது வந்து ஜெர்சிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஜெர்சியில 3வது ஈத்துங்க. 3வது ஈத்துங்களா? ஆமா. பல்லு வந்து 6 பல்லுல இருந்து கடமுளப்பு இப்பதான் அரை கடைங்க. சரிங்கண்ணா. மாடு வந்து நெத்தியில ஒரு வெள்ளை இருக்கும், கிளிக்கொம்பு டைப்பு. சரிங்கண்ணா. நல்ல பிரீடு மாடுங்கண்ணா. மாடு குணமாகட்டும், நல்ல குணம். சரிங்களா? நல்ல காம்பு வருஷ மாடு. கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. 15 நாள். ஆமா, கரை வந்து ஒரு 18 to 19 லிட்டர் அசால்ட்டா கறக்கக்கூடிய மாடு. மாடு நல்ல வெயிட் மாடுங்கண்ணா. நம்ம எவ்வளவு லிட்டர் நான் சொல்லியே கொடுக்கலாம்? ஆனா ஒரு 17-18 அசால்ட்டா நம்ம சொல்லி கொடுக்கலாம், பயப்பட வேண்டாம். ஆமா, நல்ல காம்பு வருஷம், நல்லா கறக்கூடிய மாடு, நல்ல நரம்பு தாரை இருக்குங்கண்ணா. நல்லா பச்சை புள்ள மாதிரி. ஆமா, காம்பு பாருங்க, காம்பு வருஷம் தான் இதுல மெயின். நம்ம சொல்ல வேண்டியது காம்பு தான். காம்பு பாருங்க ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ரோஸ் காம்புல நல்ல காம்பு வருஷம், குணத்துலையும் தங்கமான மாடு. தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்கன்னா எடுத்துக்கலாங்க. சரிங்களா. ஆனா இந்த பிரீடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது என்ன பிரீட்னா? நான் 3 கலர் கடந்த மாதிரியே இருக்கு. இது என்ன பிரீடுங்கண்ணா? ஆமாங்கண்ணா, இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா. ஜெர்மன் பிரீடுல, ஹெச்எஃப் ஜெர்மன் பிரீடுல கொம்பு டைப்பு. இதுல ஸ்பெஷல் என்ன, 3 கலரு. டார்க் பிளாக் இருக்கும், ப்ரௌன் இருக்கும், ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து கிளிக்கொம்பு டைப்பு. 3வது கண்ணுங்க. 3வது கண்ணுங்க. ஆமா. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டா நேரம் 10 கறக்கக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் மடி வச்சு தான் கண்ணு போடும் மாடு. ஆமா. சரிங்களா? இன்னும் 15 நாள் கேரண்டியா டைம் இருக்குங்க. தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை இருக்காது. சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லுக்கு புக் ஆயிடுச்சுங்கண்ணா. ஆமா, புக் ஆயிடுச்சு. ஆமா, இந்த மாடு திண்டுக்கல் கஸ்டமருக்கு புக் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்கன்னா எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. ஆனா இந்த ஹெச்எஃப் பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இந்த ஹெச்எஃப் பாத்தீங்கன்னா 3வது கண்ணுங்க. கடை முளப்பு, மொட்டை டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து சுழி சுத்தமான மாடு. கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 10-15 நாள் ஆகுங்க. இது ஃபுல்லா மடி வச்சு தான் கண்ணு போடும். நல்ல ரோஸ் காம்புல நல்ல பட்டன் காம்புங்கண்ணா. நல்ல காம்பு ஒரு மிஷினுக்கு கைக்கரைக்கு. ஆமாங்க, எல்லாமே குணமாத்துக்கு நல்லா இருக்கும். மிஷினுக்கா இருந்தாலும் கைக்கரைக்கா இருந்தாலும் எதுக்கா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அதே மாதிரி மாடு மண்ணை. நல்ல மாடு, நல்ல வெயிட் மாடுங்க. ரெட்டை முதுகு மாடு, சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறீங்க இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. இந்த மாடு வந்து லோக்கல் கஸ்டமருக்கு புக் ஆயிடுச்சுங்க. ஆமா, வந்து பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. ஓகே, இந்த மாடை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா? ஆனால் நம்ம பண்ணையிலேயே இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது என்னண்ணா, எதனால இது என்ன பிரீடுங்கண்ணா? இது ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. ஒரிஜினல் பிரீடு மொட்டை மாடு. 6 பல்லு வந்து இப்போதான் கடை முளப்பு, 2ஆம் நீத்துங்கண்ணா. மாடு 3 கலருங்கண்ணா. செவலை, கருப்பு, ஒயிட் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும். மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் இருக்குங்க. ஃபுல்லாக மடி வச்சு தான் கண்ணு போடும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடு. சரிங்க. ஸோ மாடு வந்து ஒரு சதுர பை தான் வச்சு கண்ணு போடுங்க. சதுர பையில நல்லா மடி வச்சு தான் கண்ணு போடும். ஆமா, ஃபுல்லா இதெல்லாம் மடி வைக்கணுங்க. மாடு இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. நல்ல காம்பு வருஷ மாடு வந்து இந்த மாடு இருக்குங்கன்னா, இந்த மாதிரி பிரீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை பண்ணைக்கு ஃபார்ம் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு யூஸ்க்கு யாராக இருந்தாலும் சரி, கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. ஆனால் இந்த மாடை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா? ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. மாடு வந்து 3ஆவது ஈத்துங்க. மாடு வந்து கண்ணு போட்டா 3ஆவது கண்ணுங்க. கடை முளப்புங்கண்ணா. பல்லு சுழி சுத்தம். நான் கண்ணி என்னதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சாலிடா 15 நாள் டைம் இருக்கு. மாடு வந்து தண்ணி திணிக்க எதுக்கும் பிரச்சனை. நல்ல நீரான மாதிரி நல்ல வெயிட் மாடு. சின்ன மாடு இல்லைங்க, நல்ல வெயிட் மாடு. கறவையெல்லாம் நேரம் 10 அசால்ட்டா கடக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்களா? குணமனத்துல தங்கமான மாடு. சரிங்க. ஸோ இந்த மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. இது என்ன இருக்குங்கண்ணா. சரிங்க.